சூப்பராக இருந்தது படம். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்ல ஒரு குடும்ப படம், எல்லாருமே ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல குடும்ப படமாக இருக்கும். எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வந்துட்டு இந்த மாதிரி சினிமா பற்றி எடுத்த படம்லாம் பெருசாகவே போகல. பட் இந்த படம் அதுலேருந்து மாறுபட்டுருக்கா, எப்படி இருக்கு? எல்லாருக்குமே அந்த சினிமா கனவு இருக்கும். அந்த சினிமா கனவு வந்து நிஜமாக்குற ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்றத எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலி கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. வெரி வெரி நைஸ். பர்டிகுலராக உங்களுக்கு எந்த போர்ஷன் பிடிச்சிருந்தது? ஆக்சுவலி படத்தை வந்து ஃபுல்லாகவே சூப்பராக கேரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் பார்க்கும்போதும் அது ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து அவங்க க்ரோ ஆகிற போர்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் படத்தோட மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது ஃபேமிலியோட ட்ராமா ஒர்க் அவுட் ஆகிங்களா? எமோஷனலாக கனெக்ட் ஆகும் சொல்கிறாங்க. ஆல்வேஸ் அது கனெக்ட் ஆகும். ஏன்னா அதுதான் நம்ம வந்து தினப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. அது ஒரு ஃபேமிலிக்குள்ளே தானே. ஸோ தட் சம்திங் தட் வில் கனெக்ட் வித் எவ்ரிபடி இஸ் வாட் ஐ ஃபீல். இது காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நிறைய காமெடி போர்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் என்ஜாய் பண்ணிங்க. எது உங்களுக்கு ரொம்ப பர்டிகுலராக பிடிச்சது இந்த படத்தில்? ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகுதா, இல்லை இந்த ஸ்கிரிப்ட் ஓவரால் ஸ்கிரிப்ட் எப்படி? ஓவரால் ஸ்கிரிப்டே அந்த நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த ஒரு ரைஸ் ஆஃப் த, அதாவது ஒன்றுமே இல்லாமல் அவங்க ரைஸ் பண்ணி வருது வந்து அந்த ஃபேமிலி சப்போர்ட்டோட வாஸ் வெரி, இட் இஸ் வெரி இமோஷனல் ஆக்சுவலி. ஆக்சுவலாக ஃபேமிலியோட வந்து எல்லாரும் கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து எல்லாரும் பார்க்கணும் அந்த படத்தை. எஸ், நல்லா இருக்கு. நல்ல ஃபேமிலி படம். அது என்ன கருத்து சொல்ல வருது எப்படி இருக்கு? அது வந்து இப்போ எப்படி சொல்கிறதுனா, அசிஸ்டண்ட்டை ட்ரை பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜாக இருக்குது. எப்படியோ படம் எடுக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டம், ஃபேமிலி அதுக்கு பேக்ரவுண்டில் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க கொள்கிறாங்கன்றது நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். காமெடி போர்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆனால் பிரதர்ஸோட பாண்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இட்ஸ் குட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேக்கிங் என்ன கேட்டால் மேக்கிங் வந்து நம்ம நார்மலாக எல்லா படத்துலையும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆனஸ்ட்டாக பேசுகிறேன். ஓகே, எல்லா படத்துலையும் நம்ம இது பார்க்காத சீன் ஒன்று அப்படி ஒன்று கிடையாது. பட் ஆனால் அந்த இருந்த சீனை டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கொடுக்கலாம். அண்டு அந்த பிரதர்ஸ் பாண்டிங் இந்த மாதிரி நான் வேறு எந்த படத்துலையும் பார்க்கல. செம காமெடி, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ குட். அது எல்லாமே ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டைலாக்ஸ் வாஸ் ஸோ குட். அது பெரிய பலம் இந்த படத்துக்கு. இட்ஸ் அ டோட்டல் ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்டு வந்து எந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து தன்னோட பையனுக்கு வந்து பிடிச்ச விஷயங்கிறத தாண்டி அவனோட சேஃப்டியை பார்க்குறாங்களோ, அவனுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண விட்டா அவன் சேஃபாக மேலே வந்துடுவான் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ எல்லா பேரண்ட்ஸும் வந்து பார்க்கக்கூடிய படம். மைனஸ்ன்னு சொன்னால் நம்ம புதுசாக ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வர்றப்போ அது ஒன்று இருக்குல்ல, அது சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். பட் ஆனால் அந்த டிசப்பாயின்மெண்ட் வந்து அந்த காமெடிஸ், அந்த டைலாக்ஸ், அந்த பாண்டிங் எல்லாமே மறைய வச்சிடும். இல்லை, இது வந்து நம்ம படம், தமிழ் படம். உண்மையாக சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உண்மையாக எல்லோரும் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இது எப்படி ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக இருக்குன்னு எப்படி இருக்கு இந்த படம்? உண்மையாக ப்ரோ, ஒரு ஃபேமிலி நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் போது என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். பட் அது ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற ஹார்ட் ஒர்க் எப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். இது எப்படி இருக்கு? எமோஷனாக இருக்கா, இல்லை ஓவர் காமெடி? எமோஷன் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாமே மிக்ஸ்அப் ஆகிட்டு பெர்ஃபெக்டாக வந்துருக்கு ப்ரோ. எல்லாமே தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து உங்களுக்கு என்ன ப்ரோ இந்த படத்தில் எது பர்டிகுலராக எந்த வந்து பிடிச்சது உங்களுக்கு? நம்ம ஏமாற்றப்படும் போது இருக்கிற வழியில் நம்ம கூட வந்து நம்ம ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்கும்போது அதை விட ஒரு பெரிய பூஸ்ட் எதுவுமே இருக்காது. நீங்கள் நிறைய ஃபேமிலிஸ் அது கிடைக்காது. பட் அது கிடைக்கும் போது ஒருத்தரால் எவ்வளோ சாதிக்க முடியுன்ற ஒரு விஷயம் இருக்கும். அஸ்டண்டோட பெயின் தான் சொல்லியிருக்காங்க, கடத்திருக்காங்க அந்த கதை மூலமாக அப்படின்னு. ஆமாம், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களால் இன்றைக்கி நார்மலாக எல்லா இடத்துலையும் ஒரு நடக்கிற ஒரு விஷயந்தான் ப்ரோ இது. இன்றைக்கி வந்து எவ்வளோ இடத்துல மற்றவங்களோட கதையை தேடி எடுக்கிற விஷயமும் நடக்குது. அதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி சில பேர் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படி ஒரு படம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான். இது வந்து குறிப்பிட்ட ஆடியன்ஸ்னு ஒரு இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு 6 to 60 எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சலிப்பே இல்லாத படம் மாதிரி. ஆக்சுவலாக இந்த படம் வந்துட்டு எல்லாரோட லைஃப்லையும் கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு அஸ்டண்டோட லைஃப்பும் இருக்குது, அதுக்குள்ள ஒரு அட்வொகேட்டோட லைஃப் இருக்குது, டோட்டலாக ஓவரால் ஃபேமிலியை பற்றி இருக்குன்னு உங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சதா அந்த படத்தை? கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அதான் சினிமா ட்ரை பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்கும், முயற்சி பண்ணுறவங்க எல்லாருக்குமே ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் ஒரு ஃபேமிலியாக ஒருத்தங்க எப்படி கஷ்டப்படுவாங்களோ, ஒரு ஃபேமிலியாக நம்மளே வந்து இந்த மூவியில் கனெக்ட் ஆகிட்டு நம்ம ட்ராவல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே கலந்து தான் ப்ரோ இருக்குது. சும்மா ஆக்ஷன் அது மாதிரிலாம் மட்டும் இல்லை, எல்லாமே காமெடி. அதான் ஃபுல் ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணி எல்லாருமே நல்லா சந்தோஷமாக பார்க்குற மாதிரி இருக்குது.
இல்லை ப்ரோ லேக்லாம் தெரியல ப்ரோ. நம்ம வந்து ஒரு சில மூவிஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் லேக் நமக்கு தெரியும். இந்த மூவிஸ் இது மாதிரி மூவிஸ்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம், நம்ம டேரெக்டாக தான் போய் பார்ப்போமே. அப்போ வந்து அந்த லேக்லாம் தெரியல, ஃப்ரெஷ்ஷாக ஒரு மூவி பார்த்தா ஃபீல் தான். டைலாகாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு போர் அடிக்கும். இல்லை ப்ரோ அதெல்லாம் தெரில ப்ரோ. அதான் நம்ம மூவி உள்ளே போயிட்ட மாதிரி இருக்குல்ல, அதனால் அந்தளவு அதெல்லாம் தெரியல. ஓவரால் படம் எப்படி bro இருக்கு? நல்ல படம் ப்ரோ, எல்லாம் ஃபேமிலியாக பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லாம் வயசான ஆடியன்ஸ்லாம் கூட வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. சூப்பர் ஃபிலிம். என்ன மாதிரி எதை பற்றி பேசியிருக்கு இந்த படம்? சினிமா ரிலேட்டட் ஆளுங்களுக்கு நல்லா கனெக்டாக இருக்கும், நல்ல ஒரு எமோஷனும் இருந்தது. அந்த ஒரு ஃபேமிலியாக எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ கம்பல்சரி இந்த படம் எப்படி சாங்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம் மியூசிக் வைஸாக? மியூசிக்காக எல்லாமே நான் விஷுவல் ஆகட்டும் ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும் நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு. எல்லாரோடையும் கனெக்ட் ஆகும் ஜென்ரலாக, முக்கியமாக சினிமா ஆளுங்களோட இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி சினிமா படங்கள் சினிமா பற்றி எடுத்த படங்கள் பெருசாக சக்ஸஸ் இல்லை. இந்த படம் அதுலேருந்து எப்படி மாறுபட்டிருக்கு, எப்படி கனெக்ட் ஆகும்? ஆமாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். அதுலேயே ஃபேமிலியிலேருந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. நல்லா இருக்குது, எக்ஸலன்ட் ஸ்க்ரீன் ப்ளே, டேரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப்.